எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஆகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் தந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை அந்தம் அற குந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான் உம்மை நாயன்மார்களது ஒருவருளினாலும் சைவ சித்தாந்த நூல்களில் ஒன்றான மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூல் என்ற நூலை இந்த இணைப்பிலே இணைந்து சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல இறையருள் நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டே சிவமுன்னியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி பெறுகிறேன். அன்பர்களே, மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூலில் ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறா வினை ஏது, மற்ற இவற்றில் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்துதான் ஏது என்ற பகுதி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதில் அஞ்செழுத்தை எண்ணும் முறைமை என்கிற பகுதியில நாம் என்று முன் வைத்து ஓதுவதை விட சி வ முன்னாக ஓத வேண்டும். ஆதி மலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா, மும்மலமும் தீர்வாகா. ஆமா. எனவே ஆதி மலம், ஆதி என்பது ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய திரோதான சக்தி, அந்த நகரத்தை முதன்மையாக கொண்டு மலம், ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தை குறிக்கக்கூடிய மா, திரோதான சக்தியை குறிக்கக்கூடிய ம முன்பாக வைத்து அஞ்செழுத்தை நாம் கூறுவோமே ஆனால் மூன்று மலங்களையும் களைய முடியாது. சேதியா, சேதித்தல், களைதல் என்ற பொருள்ல வந்தது. சேதித்தல், களைதல். எனவே அவை சேதியா, களையா, அதாவது நம்மை விட்டு நீங்காது. இனி மும்மலமும் தீர்வாகா, மூன்று மலங்கள் ஆணவம், கன்மம்,
மாயை ஆகிய மும்மலங்களும் தீர்வாக அந்த மும்மலங்களையும் களைய முடியாது. போதம் மதிப்பரிதாம். அப்படி கணித்தால் துன்பங்கள் தீர்வதற்கு துணையாகாது. மாறி விதிப்படி அஞ்செழுத்து ஓத திருவைந்தெழுத்தை நம சிவாய என்று ஓதுவதற்கு பதிலாக சிவாய நம என்று ஓதுவீர்களே ஆனால், கணிப்பீர்களே ஆனால், எண்ணுவீர்களே ஆனால், அப்படி கணிக்கக்கூடிய ஆன்மா என்ன செய்யும்? போதம் மதிப்பரிதாம். அந்த ஆன்மா தான் நுகர்வதற்குரிய பேரின்பத்தை அனுபவித்து வாழ அருள் செய்யும் என்று இந்த பாடலில அருமையாக காட்டினார். அஞ்செழுத்தினுடைய வகை, அந்த அஞ்செழுத்திலேயும் முதல் படியிலே சொல்லுவது நமச்சிவாய, இரண்டாவது சொல்வது சிவாய நம, பிறகு 3 நிலைகள். அது நமச்சிவாய என்பது தூல திருவைந்தெழுத்து, சிவாய நம என்பது சூக்கும திருவைந்தெழுத்து, சிவய சிவை என்பது அதிசூக்கும திருவைந்தெழுத்து, சிவ என்பது காரண திருவைந்தெழுத்து, சி என்பது மகா காரண திருவைந்தெழுத்து என்று திருமந்திரம், திருமுறைகள், சாஸ்திரங்கள் ஆகியவைகளிலே ஞானாசிரிய பெருமக்கள் நமக்கு காட்டுகிறார்கள். அதுல மணவாசங்கடந்தார் ஏனைய அஞ்செழுத்து நிலைப்பாடுகளை பெரிதாக கூறாமல் நமச்சிவாய சிவாய நம என்பதை மட்டும் தெளிவாக காட்டுகிறார். பொதுவாக ஆரம்ப நிலையில எல்லாருக்கும் அஞ்செழுத்து நமச்சிவாயதான். அந்த நமச்சிவாய என்கிற அந்த அஞ்செழுத்து இருக்கிறதே, அது சிவபுராணத்துல கூட நமச்சிவாய வாழ்க தொடங்குகிறது. பிறகு உள்ள போகிற பொழுது ஆசிரியர் மாணிக்க வாசகர் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று காட்டுகிறார். அப்போ சிவாய நம என்று சொல்ல வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிறது. அந்த முறையில தீ முன்னாக வைத்து ஓத வேண்டும் என்று இந்த பகுதியில ஆசிரியர் மணவாசங்கடந்தார் முடிந்த நிலை, அது ஞானபாதம்னு சொல்லப்படுவது. ஞானபாதமாவது சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று சொல்லுவது. அந்த முறையில ஆன்மா ஞானத்தை உணருவதற்கு சி முதலாக ஓத வேண்டும் என்று இந்த திருப்பாடல காட்டினார். இது முன்னமே நாம பார்த்தோம். மீண்டும் அதை கொஞ்சம் கூடுதலா சிந்திக்க வேண்டும் என்று திருவருள் சிந்திக்க வைத்தது. இனி
அஞ்செழுத்தினுடைய ஒட்டுமொத்த தன்மையை அஞ்செழுத்தின் உயர்வை அருமையா காட்டுகிறார் 44வது பாடல். இது கொஞ்ச நாம் நினைவு கொள்ள வேண்டும். பாடல் பாருங்க. அஞ்செழுத்தே ஆகமம் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே. ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே. அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் என்று காட்டுகிறார். அருமறைகள் இருக்கின்றனவே, அவைகள் இறைவனுடைய அருளால் தோன்றியவை. மறைகள் மட்டும் அருளால் தோன்றியவை, திருமுறைகள் அருளால தோன்றியவை அல்ல என்று சிந்திக்க வேண்டாம். சிவபெருமானை பற்றி, அவனுடைய பரத்துவத்தை பற்றி, அவனுடைய மேலான தன்மையை பற்றி, அவனுடைய அளவிலா சீருடைமையை பற்றி, அவனுடைய பொருள் சேர்ப்புகளை சொல்லுகிற நூல்கள் எல்லாம் உயிர்கள் நலம் பெற வேண்டும் என்று அவனுடைய திருவருள் சக்தியால் தோன்றின. அதனால் இங்க சொன்னார் அண்ணல் அருமறை. அண்ணல் இறைவன் பெருமையில் சிறந்தோன். அண்ணல் என்று சொல்லுக்கு என்ன பொருள்? பெருமையில் சிறந்தோன். அவனுடைய அருளால் தோன்றியது அருமறைகள். அது சிவபுராணத்துல ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று தொடர் வருவதை அறிவோம். ஆக இறைவனே உயிர்கள் நலம் பெற வேண்டும் என்ற சிந்தனை நோக்கத்துல ஞான நூல்களை அருளி செய்தான். அந்த முறையில் இறையருளால் தோன்றிய ஆகமங்கள், பிறகு வேதங்கள், அவையெல்லாம் திரு ஐந்தெழுத்தின் விளக்கம். ஐந்தெழுத்துல என்ன இருக்கிறது? சிவம், வா என்பது அருள், யா என்பது உயிர், ஆ என்பது திரோதானம், மா என்பது இருள். அது 41வது பாடல்ல சிவன், அருள், ஆவி, திரோதம், மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். இவன் நின்று முதலா ஓதில் அருள் நாடாது. சி முதலா ஓது. அந்த முறையில அருமறைகள், வேதங்கள் எல்லாம் இறைவனை பற்றி, உயிரை பற்றி, அவன் அருளை பற்றி, விரோதான சக்தியை பற்றி, இருளை பற்றி சொல்லுகின்றன. எனவே திருவைந்தெழுத்தின் விளக்கம் வந்தான் இறையருளால் தோன்றிய ஆகமங்கள், வேதங்கள் எல்லாம். இனி ஆதி புராணம் அனைத்தும். இங்கே ஆதி என்பது முதன்மை என்ற பொருள்ல வந்தது. முதன்மையான புராணங்கள் எல்லாம், திருவிளையாட புராணம் உள்ளிட்ட பல புராணங்கள் எல்லாம் ஐந்தெழுத்தை பற்றியவையே. ஐந்தெழுத்தை பற்றியவையே. மேலும் அதற்கு மேல ஒன்று சொல்லுகிறார். அதற்கு மேல ஒன்று சொல்லுகிறார். ஆனந்த நடனமும் ஐந்தெழுத்துதான். ஆனந்த நடனம் ஐந்தெழுத்து என்பதை எங்க பார்த்தோம்? நாதன் நடம் ஏது?
என்ற கேள்வியில ந ம சி வ ய என்ற அவருடைய திரு நடனத்துல ஐந்தெழுத்து பொருந்தி இருப்பதை பார்த்தோம். ஸ்ரீவாய நம என்பதுல பொருந்தி இருப்பதையும் நாம் பார்த்தோம். இந்த முறையில அஞ்செழுத்து அமைய பெற்றிருக்கின்றன. எனவே அந்த பெருமானுடைய நடனமும் அஞ்செழுத்து என்பதை அழகுபட காட்டுகிறார் ஆசிரியர். இனி ஆறாறு கப்பால், ஆறாறு ஆறாறு என்பது ஆறாறு தத்துவம் நாம் பார்த்தோம் இல்லையா? வித்யா தத்துவம், சிவதத்துவம், ஆன்ம தத்துவம். இந்த தத்துவங்களை கடந்திருப்பதும் அதுதான். ஆக ஆறாறு கப்பாலாம். ஆறாறு கப்பால்னா என்ன? ஆறாறு தத்துவங்கள். அவையாவன ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம், சிவதத்துவம். இவையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய நிலை. அவைகளும் இவைதான் என்று காட்டுகிறார். அதற்கு மேல ஒண்ணு சொன்னார் பாருங்க. மோனந்த மாமுத்தியும், மோனந்த மாமுத்தியும் என்று காட்டினார். மோனந்தம் மகுனம் கூட்டல் அந்தம் சேர்த்தினா அது மோனந்தம் என்று பெயர். அந்த மோனந்தமும் அவர்தான் என்று காட்டுகிறார். அந்த மோனந்தம். ஆமா, ஒரே நிமிஷம் லைன் கட் பண்ணி வர்றோம்மா. அம்மா சிவாய நமங்கம்மா. சிவாயனம் ஐயா, கேக்குதுங்கய்யா? மறுபடியும் உள்ள வந்துட்டேன். சரிங்கய்யா. ஆக ஆறாறு ஆறாருக்கும்
மோனந்த மாமுத்தியுமாம். மௌனம் கூட்டல் அந்தம், அது மோனந்தம் என்று வரும். மோனம் கூட்டல் அந்தம், அது மோனந்தம் என்று வரும். அந்த மோனந்தமாக இருப்பதும் அஞ்செழுத்துதான். அப்ப அஞ்செழுத்து எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. ஆகமம், அருமறை, ஆதி புராணம், ஆனந்த தாண்டவம், ஆறாறு கப்பால், மோனந்த மாமுத்தி. மோனந்த மாமுத்தி வீடு பேரு. இந்த வீடு பேரும் அஞ்செழுத்து. அப்ப இறையருளால் தோன்றிய ஆகமங்கள் சிவாய நம, வேதங்கள் ஆகியவை திருவைந்தெழுத்தின் விளக்கம். மேலும் அதுக்கு மேல போனால் முதன்மையான புராணங்கள் அனைத்தும் திருவைந்தெழுத்து பற்றியவையே. ஆனந்த நடனமும் ஆறாறு தத்துவங்கள் கடந்து மௌனமாக இருக்கக்கூடிய பேரின்ப வீடும் திருவைந்தெழுத்துக்களே என்று காட்டுகிறார். ரொம்ப சிறந்த பாட்டு.